வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு. நாங்கள் 2024 அரச பரீட்சை தாளை எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்களுக்காக நான் தினசரி காலையில் 5 5:30 வரையிலான அதிகாலை வகுப்பு நடத்துவது ஒன்று தாங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதில் பங்கு பெற்றுகிறீர்கள். அந்த பங்கு பெற்றும் மாணவர்கள் உண்மையிலேயே இந்த வகுப்புகளால் ஏதாவது நல்ல ஒரு பயனை அடைய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு நான் அந்த வகுப்புகளை ஒழுங்காக நடத்துவதோடு பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள் அவர்களிடமிருந்து கேட்டு விளங்கி விளக்கமளிக்க முடியாவிட்டாலும் என்னுடைய தெளிவான விடைகான் விளக்கம் மூலம் அவர்களுக்கு வழங்கி வருகின்றேன். அந்த வகையிலே அவர்களுக்கு பரீட்சை நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் அந்த மாணவ செல்வங்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு கற்பித்த தொடர் நிகழ்வு தொடர் வினாக்களை இந்த காணொளிகள் ஊடாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்கின்றேன். அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வகுப்பில் பங்கு பெற்றுவதோடு அன்றைய தினம் நான் வழங்குகின்ற காணொளிகளையும் பார்ப்பதன் மூலம் விரைவாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இப்ப நான் விடயத்துக்கு வருகின்றேன். கடந்த வகுப்பில, அதாவது காலை வகுப்பில நான் கூறிய விடயம், இதுல வலது இடது வலம் சுழி இடஞ்சொலி என்பதும், அதாவது தலைகீழ் தோற்றம், தண்ணீரில் தெரிகிற தோற்றம், பிம்ப தோற்றம், கண்ணாடியினுள் தெரிகிற தோற்றம், வலஞ்சொலியாக அசைவது இடஞ்சொலியாக அசைவது, அதற்கிடையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், இந்த மாதிரியாக 2023ஆம் ஆண்டு பரீட்சை தாளிலேயே இந்த வகையில நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். மொத்தம் 13 வினாக்கள் அடங்கி இருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 10 வினாக்களாவது இந்த விடயத்திலே அடங்கி இருக்கின்றது. அதாவது என்னென்ன விடயம்? வலது பக்கம் இடது பக்கம், வலம் சுழி இடஞ்சுழி, அதாவது வலது பக்கம் திரும்போது வலம் சுழி, இடது பக்கம் சுழும்போது இடஞ்சுழி என்பதாகவும், மற்றது தண்ணீர்களை தெரிகிற தலைகீழ் தோற்றம், இப்படி நேராக தெரிவது, தண்ணீர்களை திரும்பி தெரிவதும், அதே போல பிம்ப தோற்றம், கண்ணாடியில் தெரிகின்ற பிம்ப தோற்றம், கண்ணாடிக்குள்ள ஒரு பொருளை நாங்கள் பார்த்தால் அந்த பொருள் இடம்பலம் மாறுபட்டு கண்ணாடிக்குள்ள அதே போல தோன்றும், என இடம்பலம் மாறுபட்டு தோன்றும் என்பதையும், அப்ப பிம்ப தோற்றம், தலைகீழ் தோற்றம், இடஞ்சுழி வலஞ்சுழி என்பது மட்டுமல்ல, அந்த இடஞ்சுழி வலஞ்சுழியூடாக ஏற்படுகின்ற மாறுபாடுகளும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்ப 15வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். அந்த இடஞ்சுழி வலஞ்சுழி அடிப்படையாக மாறுபடுகின்ற கோலத் தோற்றத்தை உங்களுக்கு இப்ப விளக்கம் தருகிறேன். மிக அவதானமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 15வது வினா, இது 2023ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் அதாவது 3வது பக்கம், அதாவது 2, 3, 4வது பக்கம் என வைத்துக் கொள்ளுங்க. வினாத்தாள் 1 3வது பக்க வினாக்கள்ல 15வது வினாவிலே இருந்து தொடர்ச்சியாக இருக்கிற வினாக்கள். அந்த வினா இலக்கம் எல்லாம் நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். அந்த 13 வினா இலக்கமும் அதற்கேற்ப விளக்கம் தருகின்றேன். இப்ப இது வலஞ்சுழி இடஞ்சுழியாக மாறுபாடு அடைகின்ற வடிவங்களின் உருத்தோட்டம். அப்ப இந்த வடிவங்களுடைய உருத்தோட்டத்தை நாங்கள் இடமிருந்து வலமாக உற்று நோக்கினால் அடுத்து வர வேண்டியதை நாங்கள் இதிலே தெரிவு செய்ய முடியும். இதில் எது அது அடுத்து வர வேண்டியது, முதலாவதா, இரண்டாவதா, மூன்றாவதா என்பதை தெரிவு செய்ய வேண்டும் முடியும். அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்க பின்வரும் உருக்கோலத்தில் வினாக்குறியுள்ள இடத்தில் வர வேண்டிய உரு யாது? அப்ப வினாக்குறியுள்ள இடத்துல
இதே போல ஒரு வட்ட அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். அந்த வட்ட அமைப்பில வருகின்ற மாறுபாடை நாங்கள் குறித்து கொள்வோம். அப்ப எங்களுக்கு இப்படியே இலகுவாக காணுகின்ற ஒரு ஆற்றல் திறமை உருவாகிவிடும். இப்ப இந்த எல்லாவற்றிலையும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வட்டம் நிலைக்குத்து கிடைக்கோடாக 4 பாகமாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4 கால் வட்டங்களாக. அப்ப நாங்கள் இதை 4 கால் வட்டமாக பிரித்துக் கொள்வோம். அதாவது அங்க உள்ளவற்றை நாங்கள் அப்படியே செய்து கொண்டு மாறுபாடுகளில் நுழையப் போகின்றோம். இப்பொழுது இந்த நிலைக்குத்து கிடையாக இடப்பட்டவுடன் 4 வட்ட கால்வட்ட பகுதிகள் இருக்கின்றது. அதில் உள்ள மாறுபாடுகளை நாங்கள் முதல் உற்று நோக்குகின்ற போது அதற்குள் உள்ள சிறிய வட்டத்துக்கு நடப்பதை முதல்ல நாங்கள் பார்வையிடுவோம். முதலாவதுல சிறிய வட்டம் நாங்கள் இப்ப கொப்பித்தாளில் இடமிருந்து வலமாக பார்க்கின்ற போது இடது பக்க அமைப்பிலே ஒரு வட்டமாக இருக்கின்றது. இங்கே பாருங்க, இதில ஒரு வட்டமாக இது இருக்கின்றது. அடுத்த உருக்கோலத்தில் இது இடது பக்க கீழே, அடுத்தது வலது பக்க மேலே அதே வட்டம் உருவாக்கி இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இது உபதிசைகள்ல, அதாவது நாங்கள் 4 உபதிசைகள் படிக்க முடியும். அதாவது இப்படியாக படிக்கிறோம். இந்த உபதிசைகள்ல இது தெற்கு பக்கமாக மேற்கு பக்கம் இருக்கின்ற தென்மேற்கு பகுதியில இருந்து வடகிழக்குக்கு நகர்ந்திருக்கின்றது இந்த வட்ட வடிவம். இது நாங்கள் 2வதிலிருந்து 3வதை நோக்குகின்ற போது அந்த வடகிழக்கில் இருந்தது திரும்ப தென்மேற்குக்கு வந்திருக்கின்றது. அடுத்த உருவிலே நோக்குகின்ற போது அது மீள வடகிழக்குக்கு சென்றிருக்கிறது. அப்ப எங்களுக்கு இந்த உருவில நடந்த மாறுபாடுகள் எதிரெதிர் திசைக்கு, அதாவது வடகிழக்கும் தென்மேற்குமாக எதிரெதிராக மாறுபடுகின்றபடியால் அடுத்த கட்டமைப்பிலே அது நிச்சயமாக தென்மேற்குக்கு வந்திருக்க வேண்டும். அப்ப வட்டம் இங்கே அமையும். அப்ப எங்களுக்கு இந்த விடை பொருந்தலாம், இந்த விடை பொருந்த நியாயம் இல்லை. அப்ப நாங்கள் அதை இனி பார்வையிட தேவையில்லை. இனி நாங்கள் இந்த கால்வெட்ட பகுதியில இருக்கிற கோடுகளின் வடிவங்களை பார்க்கின்ற போதும், அதாவது முதலாவதிலே கிடைக்கோடாக இருக்கின்றது, அடுத்ததிலே நிலைக்குத்தாக இருக்கின்றது, அடுத்ததும் கிடைக்கோடாக இருக்கின்றது, அடுத்ததும் நிலைக்குத்தாக இருக்கின்றது. அப்ப அடுத்து வர வேண்டியது கிடைக்கோடு. அது எங்கு வரும் என்பதை நாங்கள் எண்ணி துணிதல் வேண்டும். எப்படி அது துணிகிறது? இது பலன்துளியாக ஏற்படுகின்ற மாறுபாடுகளை அந்த கோடுகள் முதல்ல நாங்கள் இந்த 4 உபதிசைகளையும் பார்க்கின்ற போது வடகிழக்கிலிருந்து அடுத்ததுக்கு செல்லும் போது தென்கிழக்குக்கு செல்கின்றது. அதாவது இது பலம் சுழியாக கடிகாரமுள் சுத்தம் திசையில், பிறகு தென்கிழக்கில் இருந்து தென்மேற்குக்கு செல்கின்றது. இங்க பாருங்க, தென்மேற்குக்கு சென்றிருக்கிறது. பிறகு தென்மேற்கில் இருந்து அது வட மேற்குக்கு சென்றிருக்கின்றது. அப்ப எங்களுக்கு நிச்சயமாக இப்ப தெரிகின்றது இது வட மேற்கு திசையில இருந்து அடுத்ததாக வட கிழக்கு திசைக்கு போகும். அதே நேரம் கிடைக்கோடு என்பதை இங்க பார்த்து விட்டோம். அப்ப இங்க கிடைக்கோடாக இருக்கின்ற விடைதான் பொருத்தமானது. அப்ப இது கிடைக்கோடாக இருக்கின்றது பொருத்தம். இது நிலைக்குத்தாக இருக்கிறபடியால் இதுவும் பொருந்தவில்லை. அப்ப பாருங்கோ, இது பலன்துளி இடந்துளியை ஆதாரமாக கொண்டு, எதிரெதிர் பக்கங்களை ஆதாரமாக கொண்டு இந்த மாறுபாடுகளை இனங்கண்டு நாங்கள் முதலாவது விடை பொருத்தமானது என கண்டுகொண்டோம். இதே போன்று அதாவது நாங்கள் அடுத்த 16வது வினாவும் அதாவது இந்த உருக்கோலங்களின் மாறுபாடுகளை தழுவியதாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் அதை உற்று உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ.
அதாவது 16வது வினா. பின்வரும் உருக்கோலத்தில் வினாக்குறியுள்ள இடத்தில் வர வேண்டிய உரு யாது? அப்ப இந்த உருக்கோலத்தின் மாறுபாடுகளை நாங்கள் உற்று நோக்குவதன் மூலம் அடுத்து எந்த மாதிரியான மாறுபாடு வரும்? இங்கே வடிவங்கள் எவ்வகையான வடிவம் என்றால் அரைவாசி வட்டங்கள், அரை வட்டங்கள். நாங்கள் இங்க பார்த்தால் இடது பக்கத்தில பெரிய வட்டம் இருக்கின்றது, அதற்குள் அடங்கியதாக வலது பக்கத்தில சிறிய அரை வட்டம் இருக்கின்றது. அப்ப அதற்குள் அடங்கலாக, அதற்கு சமனாகவோ அதை விட பெரிதாகவோ இல்லாமல் அதற்குள் அடங்கலாக. அப்ப இந்த உருக்கோலத்தில் அடுத்து வருவதில்லை, அடுத்து வருகின்ற இடது பக்க அரைவட்ட கோலத்துக்கு, இந்த அரைவட்ட கோலத்துக்கு அடங்கலாக அடுத்தது வர வேண்டும் வந்திருக்கின்றது. இங்க பார்க்க தெரியுது எங்களுக்கு வந்திருக்கின்றது. அப்ப இதற்கடுத்த மாறுபாடு தோற்றத்தில் இருந்த இந்த திசைகள்ல மாறுபாடு நடக்கமாக இருந்தால் இதற்கடுத்ததாக ஒரு பெரிய அரை வட்டம் இந்த பக்கத்துல இப்படியாக வரல் வேண்டும். அதற்குள் தான் அடுத்த கோலம் அமையும். ஆனா எங்களுக்கு கேட்கப்படுகின்றது இதற்கு அடுத்த கோலம்தான். அப்ப நாங்க இதை உற்று பார்க்கின்ற போது 3 வளைகோடுகள் இப்படியாக இருக்கணும். இங்க 2 வளைகோடு இருக்கு, இங்க 3 வளைகோடு இருக்கின்றது. ஆனா எதிர் திசையில இருக்கிற வலது பக்கம் இருப்பது ஒன்றுக்கு ஒன்று அடங்கி இருக்க வேண்டும். பெருசுக்க சின்னன் அடங்கி இருக்கின்றது, பெருசுக்க சின்னன் அடங்கி இருக்கிறது. இங்க பெருசுக்க சின்னன் அடங்கி இருக்கிறது, ஆனா இந்த பெருசுக்க இந்த சின்னன் அடங்கவில்லை. அப்ப இதுவும் பொருத்தமற்றது. அப்ப பொருத்தமான விடை 3வது என்பதை நாங்கள் தெரிவு செய்தோம். இதே போல நாங்கள் அடுத்து 17வது வினாவையும் பார்வையிடுவோம். இவையெல்லாம் அதாவது வடிவங்களில் ஏற்படுகின்ற வலன் சுழி, இடம் சுழி, வலது பக்கம் இடது பக்கம், மேல்கீழ் பிம்பத்தோற்ற மாறுபாடுகளாக இருக்கின்றது. இந்த மாறுபாடுகளை உற்று அவதானிப்பதன் மூலம் நாங்கள் நிறைய வினாக்களுக்கு விடை வழங்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த 17வது வினாவை பாருங்கோ. ஒரு வட்டம் இருக்கின்றது. உருவில் உள்ள வளையத்தில் 3 வெள்ளை பந்துகளும் 3 கருப்பு பந்துகளும் 3 வெள்ளை பந்து இருக்கின்றது. இதுல குறிக்கப்பட்டபடி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 3 வெள்ளை பந்து 1 2 3, கருப்பு பந்து 1 2 3, 3 வெள்ளை பந்துகளும் 3 கருப்பு பந்துகளும் வைக்கப்பட்டுள்ளன. அம்புக்கோடு, அதாவது இந்த அம்புக்கோடு உள்ள பந்திலிருந்து 1 என தொடங்கி பலம் சுழியாக. அப்ப உங்களுக்கு இந்த பலம் சுழி என்பது இங்க பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான சொல். அப்ப உங்களுக்கு தெரியும் பலம் சுழி என்றால் மணிக்கூட்டு முள் அசைகிற திசை. பலம் சுழியாக 1 2 3 என்றவாறு எண்ணி 3 என கூறப்படும் பந்தை அகற்றப்படுகின்றது. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, சொன்ன செயலை நாங்கள் பார்க்க வேண்டும். இதுல என்ன அதாவது முதல்ல இந்த அம்புக்கோடு உள்ள இடத்துல இருந்து 1 2 3 என சொல்லப்பட்டு இந்த 3 என்றது அகற்றப்படுகின்றது. அந்த அளவை பார்த்திருக்கின்றோம். அடுத்த பந்திலிருந்து தொடங்கி திரும்ப அடுத்த பந்திலிருந்து தொடங்கி அடுத்த பந்திலிருந்து 1 2 3 1 2 3 என கூறப்பட்டும் பந்தும் அகற்றப்படுகின்றது. அப்ப இதுவும் அகற்றப்படுகின்றது. இவ்வாறு 2 பந்துகள் மாத்திரம் எஞ்சியிருக்கும் வரைக்கும் இச்செயல்முறை தொடர்ந்து செய்யப்படுகின்றது. அப்போது எஞ்சியிருப்பன என்று கேட்கப்படுகின்றது. அன்பு குழந்தைகளே, நான் மீளவும் சொல்கின்றேன், இந்த வினாக்கள் எல்லாம் கடினமான வினா இல்லை. உங்களுடைய வாசிப்பாற்றல் தான் இந்த வினாவை விளங்கி விடையளிக்க வழிகாட்டும். ஆன முறையில இப்ப என்ன சொல்லப்படுகிறது, அடுத்து இதுல 1 இது 2 இதுல இல்லாதபடியால் இதுதான் 3. அப்ப 3ம் அகற்றப்படுகின்றது. 2 இருக்கும் வரைக்கும் இந்த செயல்முறையை செய்யலாம். திரும்ப இங்க 3 பந்துகள் இருக்கிறபடியால்
நாங்க இதுல இருந்து ஆரம்பித்து, அதாவது இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து 1, இது 2 என்று எழுதுகிறோம், இது 3, அப்ப இதையும் அகற்றுகின்றோம். அப்போ இந்த 3 பந்தை அகற்றிட்டு 3 அல்ல, மொத்தம் 4 பந்தை அகற்றியாச்சு. 3 என்ற இலக்கத்துக்குரிய பந்தை அகற்றுகின்றோம். இப்ப 2 மாத்திரம்தான் எஞ்சி இருக்கிறது. அந்த 2ம் என்ன நிறம் என பார்க்கின்ற போது 2 வெள்ளை பந்துகள் என்பது புலனாகின்றது. மீள மீள நான் இந்த பரீட்சையை எதிர்நோக்குகின்ற குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியது, எல்லா ஆசிரியரும் இதைத்தான் சொல்கிறார்கள், பிள்ளைகள் அதை பின்பற்றினால் வெற்றி கிடைக்கும், பின்பற்றாவிட்டால் அவர்கள் தோல்வியைத்தான் தழுவ வேண்டி இருக்கும். அப்ப நாங்க வெற்றிக்கு வழிகாட்டவே அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கின்றது. காரணம் என்று சொன்னால், இந்த பிள்ளைகள்ல ஒரு அசமந்த போக்கு இருக்கிறது. கேட்கிறது ஒரு காதால கேட்டு மற்ற காதால விட்டு விடுவார்கள். அப்படி விடாம கவனமாக செவிமடுத்து அவர்கள் சொல்றதை பின்பற்றுவீர்களா இருந்தால் நீங்க நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, இந்த வினாவில சொல்லப்பட்ட விடயத்தை திரும்ப சொல்றேன் பாருங்கோ. இதுல 3 வெள்ளை பந்து 3 கருப்பு பந்து இருக்கிறாம். அப்ப பந்தியை வாசித்து விளங்கணும். அதுக்குத்தான் இந்த அம்புக்கோடு போட்ட இடத்துல இருந்து 1, 2, 3 என்று சொல்லிக்கொண்டு போய் அந்த 3 அகற்றணுமாம். திரும்ப அடுத்துள்ள இதில் இருந்து 1, 2, 3 என்று போட்டு அதை அகற்றணுமாம். திரும்ப உள்ளவற்றிலே 1, 2, 3 என இங்கதான் வரும் 3 இதே கிருமி போய்விட்டது, அகற்ற வேணுமாம். இப்படி அகற்றி 2 பரம்பரையில செய்யணும் என்றால் இன்னும் 3 இருக்கின்றது. அப்ப இதுல திரும்ப நாங்கள் இந்த இடத்துல இருந்து 1, 2, 3 என வரும்போது இதுவும் அகற்றப்படுகின்றது. இப்போது எஞ்சி இருப்பவை பற்றி கேட்கப்படுகின்றது. இப்போது எஞ்சி இருப்பது 2 வெள்ளை பந்துகள் என்பதை நீங்க வாசிப்பாற்றலாலையும் கிரகிப்பதாலையும் வலம் சொலியாக சுற்றுவதாலையும் இலகுவாக விடையளிக்க முடியும். அப்ப நீங்க பார்க்கலாம், இதில் என்ன பலஞ்சொலிக்கிறோம் என்றால் பலஞ்சொலியாத்தானே சுற்ற வேண்டி இருக்கின்றது. அதாவது இது பலஞ்சொலியாக பின்பற்றுகின்ற போதுதான் பொருத்தமான விடை வரும். நாங்க தார்க்குமாறு போகலாம். முதல்ல எதிரெது திசையில இருந்த கேள்வி பார்த்தோம். ஆனா இங்க பலம் சொல்லியாக மாறப்படுகின்ற போது இந்த விடையாக 2 வெள்ளை பந்துகள் எஞ்சி இருப்பன என்பது உங்களுக்கு புலனாகின்றது. இனி நான் இந்த 18வது வினாவுக்கும் விடை விளக்கம் தருகின்றேன். என்ன காரணம் என்றால், இந்த மாணவர்களை சித்தி பெற வைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோட நாங்கள் இந்த வினாத்தாளில் இருக்கின்ற வினாக்கள்ல எங்களால் எவ்வளவுக்கு இலகுவில விரைவாக விடை காண முடியுமோ அதுகளை பின்பற்றி வெற்றி அடைவதற்காக. ஏனென்றால் நாங்கள் பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக மிக கவனமாக வாசிப்பாற்றல் இருந்து திறமையாக செயல்பட்டால் எங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கும். இப்ப இதுல பாருங்க, 18வது வினாவில ஏபிசிடி என 4 உருவில் உள்ளவாறு ஒரு நிலையில் நிற்கின்றன. நிலை என்ற வரிசை, அதாவது ஒரு ஆளுக்கு பின்னாலோ அல்ல ஒரு ஆளோட பக்கத்தாக நிற்கிறார்கள். இங்க பார்க்க தெரியுது, பக்கம் பக்கமாக நிற்கின்றார்கள். இப்ப இங்க இடக்கை பக்கம் வலக்கை பக்கம் என்பது முக்கியத்துவம் இருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த கேள்வி அந்த தலைப்பிலே அடங்குகின்றது என்பதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, ஏயின் இடக்கை பக்கத்தில். அப்ப இடக்கை பக்கம் என்றால் ஏ என்பவர் முன்னுக்கு நோக்கி நின்றால், என்றால் முன்னுக்கு நோக்கினா இடக்கை பக்கம் ஒரு பக்கம் இருக்கும், பின்னுக்கு நோக்கினா இடக்கை பக்கம் ஒரு பக்கம் இருக்கும். ஏ என்பவர் முன்னோக்கி நின்றால் எங்களுக்கே தெரிகின்றது இந்த ஏ என்பவற்றை வலது கை இதுவாகவும் இடது கை இதுவாகவும் இருக்கும். அப்ப ஏயின் இடக்கை பக்கத்தில் பியின் வலக்கை பக்கத்திலும், அப்ப பியின் வலக்கை இது பியின் வலக்கை இதுவாக இருக்கின்றது. அப்ப இதுல எங்களுக்கு தெரியுது இவரும் முன்னோக்கித்தான் நிற்கின்றார். முன்னோக்கி நின்றால் தானே இடம்பலமாக 2 பேரும் கைகோத்து கொண்டு நிற்கிறார்கள். நாங்க இப்ப கைகோத்து நிற்க 2 பேர் நேராக நின்று வரிசையா நின்று கைகோத்து நின்றால் ஒருவற்ற இடது கையை மற்றவற்ற வலது கை பிடித்தால்தான், அதாவது இடம்பலமாக ஒரே திசையை நோக்கி நிற்பார்கள். அடுத்து சொல்லப்படுது பியின் இடதுகை பக்கத்தில். பியின் இடதுகை பக்கம் இது, நான் இதை வேற நிற மையில காட்டுறேன். பியின் இடதுகை பக்கத்தில்
சியின் இடது கை பக்கம். அப்ப சி இப்ப நிற்பது மறுதிசை நோக்கி என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. ஏன் சியின் வலது கை பக்கமாக இருந்தால் தான் ஒரே திசை நோக்கி நிற்கிறார்கள். அப்ப சியின் இடது கை பக்கம் என்று சொன்னபடியால் இவர் மறுதிசை நோக்கி நிற்கின்றார். அப்ப இது அவற்றை தலையின் பின்பகுதி தலைமையில் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்ப அதற்கேற்ப அடுத்த 2 பேருக்களையும் அப்ப இவற்ற வலது கையோடு அவற்ற வலது கை பொருந்தி இருந்தால் இவ முன்னோக்கி நிற்கிறார். அப்படி இல்லாமல் மாறி இருந்தால் வலமிடமாக இருந்தால் அவரும் மற்ற திசை நோக்கி இருப்பார். அப்ப மூன்றாவது சியின் வலக்கை பக்கத்தில் டியின் வலக்கை பக்கம். அவ சியின் வலக்கை பக்கத்திலே டியின் வலக்கை பக்கம் என்றபடியால் இந்த டியும் இங்கே நோக்கித்தான் நிற்கின்றார். ஒரே திசையை நோக்கி நிற்கும் மூவரும் யார் பாருங்க. ஒரே திசையை நோக்கி நிற்கிறது ஏ பி டி எனும் மூவரும் ஆவார். ஏ பி டி. அப்ப இந்த கேள்வியில நான் சொல்லக்கூடிய முக்கிய தகவல் என்னென்றால், இந்த கேள்வி அரச பரீட்சையின் போது பல பிள்ளைகள் விடையளிக்க முடியாது திணறிய கேள்வி. அதிதிறமையான மட்டும்தான் இதுக்கு சரியா வெளியளித்து. ஏன்னா கனவே சரியா வெளியளித்து இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அந்த பரீட்சையில 200க்கு 200 எடுத்த பிள்ளைகளே கணிசமாக இருக்கிறார்கள். 200 புள்ளிகளுக்கு 200 புள்ளி. அப்ப அவையெல்லாம் இது சரியாத்தான் எடுத்திருக்கிறோம். அப்ப கணிசமானவன் சரியா எடுத்திருக்கிறோம். அப்ப அவைக்கு அந்த சிந்தனை நுட்பார்வு திறமாக செயற்பட்டு இருக்கின்றது. பல பேர் விசனப்பட்டார்கள் என்பதை, கஷ்டப்பட்டார்கள் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதற்கு என்ன தேவை? இதற்கு மந்திரம் இருக்கா? இல்லை. வாசிக்கிறாற்றலும் விளங்கிக் கொள்றாற்றலும் அதை ஒழுங்க விளங்கி, அதாவது கிரகித்து அதன்படி செயற்படுகின்ற ஆற்றல். ஏனென்றால் நாங்கள் வாசிக்கிறது மூலம் அறிவை பெறுகின்றோம். கிரகிப்பதன் மூலம் அறிவு திடமாகின்றது. அதை பிரயோகிக்கிற போதுதான் அந்த பயன் கிடைக்கின்றது. அப்ப அதை பிரயோகிக்கின்ற முறையிலே சரியா பிரயோகித்தால் இந்த வினாவுக்கு சரியாக விடையளித்திருக்க முடியும். அப்ப இதுல ஒரே திசையை நோக்கி இருக்கிறது ஏபிடி என்பதை நாங்கள் உற்று நோக்கலாம். இங்கே இந்த வினாவிலேயே பார்க்கலாம், இவற்றை வலது பக்கம், இவற்றை வலது பக்கம், இவற்றை இடது பக்கம், இவற்றை இடது பக்கம். இது பலமிடம். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரிகின்றது சி என்பவர் எதிர்நோக்கி நிற்கிறது, எதிர் திசை என்பது புலனாகின்றது. இனி இதே போன்று திசைகளை அடிப்படையாக கொண்ட 19வது வினாவையும் பார்வையிடுவோம். இது 2023ஆம் ஆண்டின் ஒரு பக்க வினாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு காணொலிகளாக தந்து, ஏனென்று சொன்னால் அதிகம் திணிக்கக்கூடாது. அப்ப இந்த இப்ப கற்பிக்கிறதுல இந்த வினாவை கற்பித்து விட்டால் அடுத்த காலை வகுப்பில் நான் இதன் தொடர்ச்சியான வினாக்களை கற்பித்துக் கொண்டு போனால் நிறைய விடயத்தை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப பிள்ளைகளை என்னாலையும் பல பேரும் செய்கிற முயற்சியோட நானும் ஒரு சப்போர்ட், அதாவது உதவி செய்யலாம் என்ற நோக்கில தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலையில் கேள்வியை பாருங்க. அப்ப எங்களுக்கு தெரியுது இது திசைகளையும் கால வேளையில சூரியன் இருக்கிறத அடிப்படையா வைத்தும் கேள்வி அமைய போகின்றது. அப்ப இதிலேயும் வலக்கை இடக்கை பக்கம் என்ற முக்கியத்துவம் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இதுல திசைகள் என்கின்ற போது நாங்கள், அதாவது பிரதான திசைகள் அம்புக்கோட்டின்படி வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்காக இருக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது ஒரு மந்திரம் அல்ல. எங்களுக்கு இந்த வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்பது வந்த கிழவன் தென்னைக்கு மேலிருந்து என்று வலம் சுழியாக இங்க திசைகளை நாங்கள் எவ்வாறு மனனம் பண்ணுகின்றோம்? வலம் சுழியாக வந்த கிழவன் தென்னைக்கு மேலிருந்து. வந்த என்பது வடக்கு திசை, கிழவன் என்பது கிழக்கு திசை, தென்னை என்பது தெற்கு திசை. மேலிருந்து ஈ அடிக்க நிமாலை பாவன்றான். இங்கே எங்களுக்கு 10 முக்கியத்துவம் இல்லை என்றாலும் தெரிந்து வைப்போம். இப்ப இங்கே எங்களுக்கு பிரதான திசைனாலும் தான் முக்கியத்துவம். இப்ப சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலையில், அப்ப எங்களுக்கு இப்ப இதுல புலனாகின்றது சூரியன் காலையில உதித்திருக்கின்றான் என்றால் கிழக்கு திசையில தான் காலையில சூரியனை காண முடியும். சூரியன் உதயமாகிறது காலையில கிழக்கு திசை,
மறைகிறது மாலையிலே மேற்கு திசை. ஒரு மாணவன் சமதள நிலத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு வட்ட ஓட்டப்பாதையில், அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, இந்த சமதள நிலத்துல ஒரு வட்ட ஓட்டப்பாதை இருக்கின்றதாம். இப்படியான ஒரு வட்ட ஓட்டப்பாதையில் இப்ப நாங்க விடயத்தை நன்றாக புரிந்து கொண்டால்தான் கேள்விக்கு விடையளிக்க முடியும். வட்ட ஓட்டப்பாதையில் முற்றாக இரு சுற்றுக்கள் நடக்கிறான், அதாவது நடப்பயிற்சி செய்கிறான். காலையிலே அவன் எழுந்து உடம்பு நன்றாக இருப்பதற்காகவும் உடல் உறுப்புகள் நன்றாக செயற்படுவதற்காகவும் காலையில் நடக்கின்றான். அது ஒரு நடைப்பயிற்சி என்று சொல்லப்படும். சித்திரமும் கைப்பழக்கம் என்பது போல அது கூடி ஒரு சிலருக்குத்தான் வரப்பிரசாதமாக கிடைக்கும். எல்லாரும் நடக்கிறே இல்லை. நீங்க அதிகாலையில பாருங்க, கன பேர் வீட்டுல குறைந்தபட்ச இருக்கிற கொள்வார்கள், ஒரு சிலர் மட்டும்தான் நடந்து கொண்டிருப்பார்கள். அதுல அவர்களுக்கு பெரிய நன்மை இருக்கோ இல்லையோ, அது ஒரு பயிற்சி. ஏதாவது ஒரு பயிற்சியை நாங்கள் மேற்கொண்டாதான் இந்த பயன் எங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இந்த ஒரு மாணவன் சமதள நிலத்துல காலையில வட்ட ஓட்ட பாதையில முற்றாக இரு சுற்றுக்கள் நடக்கின்றான். இப்ப அவன் எங்க தொடங்கி எந்த திசையில தொடங்கி எப்படி நடக்கிறான் என்று சொல்லவில்லை, வட்டப்பாதையில நடக்கிறான் என்பதுதான் இங்க சொல்லப்படுகின்றது. அப்ப அவன் எங்கேயும் ஆரம்பித்திருக்கலாம். அப்போது அவனுடைய நிழல் அவனது இடது கை பக்கத்தில் இருந்து வலது கை பக்கத்துக்கு எத்தனை தடவைகள் மாறும் என்பதுதான் கேள்வி. இப்ப நாங்க அவன் கிழக்கிலேயே ஆரம்பிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப கிழக்கு திசையில அவன் நடக்க ஆரம்பித்தால் இப்படியாக நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் வலஞ்சுழியாகத்தான் நடக்கிறான் என்று வைப்போம். ஏனென்றால் இங்க வலஞ்சுழி இடஞ்சுழி என்று சொல்லவில்லை, எப்படியும் நடக்கலாம். நாங்க வலஞ்சுழியாக நடப்பதாக கருதினோமாயிருந்தால், இப்ப அவனுடைய நடக்கிறது இவன் இங்க நோக்கி வலஞ்சுழி பக்கமாக நோக்கி நடக்கின்ற போது இவனுடைய வலது கை இது, இடது கை இது என்பதை எங்களுக்கு முக்கியமாக புரிந்திருக்கணும். மற்ற திசையில் நடந்தால் மாறி இருக்கும், ஆனா விடை ஒன்றாகத்தான் இருக்கும். இப்படியாக அவன் இந்த ரவுண்டில் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்க. 2 சுற்று நடக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சுற்று இப்படியாக நடக்கின்றான், அடுத்த சுற்றை நான் கருத்த மையில காட்டுறேன். ஏனென்றால் இதெல்லாம் நன்றாக புரிந்தால்தான் அடுத்த பரீட்சையில நீங்க வெற்றி அடைய முடியும். அடுத்த சுற்று இப்படியாக நடக்கின்றான், எங்கேயும் ஆரம்பிக்கலாம், அதை பற்றி ஒரு கட்டுப்பாடு இல்லை. தரப்பட்ட கேள்விக்கு இணங்க நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து 2 சுற்றுக்கள் நடக்கின்றான். இப்பொழுது அவன் இடதுகை பக்கத்தில் இருந்து, அதாவது அவனுடைய நிழல் சூரியன் இங்கே இருக்கும் போது, இப்ப இவனுடைய நிழல் இது வலதுகை பக்கம் இங்கே விழுகின்றது. ஆனா இப்படி அவன் போகின்ற போது, இதுல வருகின்ற போது, இந்த இடத்துல வரையக்க அவன் இடதுகை பக்கம் நிழல் இருக்கும். இப்ப என்ன கேட்கப்படுகின்றது, இப்படியாக அவன் 2 சுற்றி சுற்றும் போது இடது பக்கத்தில் இருந்த நிழல் வலது பக்கம் திரும்புவது எத்தனை தடவை, இந்த அளவு தூரத்துக்கே வரையக்க வலது பக்கமாக இருந்தது. இப்ப இது இடது பக்கமாக இருக்கின்றது. திரும்ப இப்படியே போகின்ற போது அது பின்னால வரும், திரும்ப பின்னால முன்னால வரும். இதுல முன்னால விடும், இதுல பின்னால வரும். இதுல இடது பக்கம் இருந்தது, அதாவது வலது பக்கம் இருந்தது இடது பக்கமாக மாறுது. இங்க வந்த உடனே அவன் இங்க பாருங்க, இது இடது பக்கம் இருந்தது வலது பக்கமாக மாறுகின்றது. இப்படி எத்தனை தடவை மாறும் என்றால் இது தடவைகள் என்பது எங்களுக்கு அறிவில தெளிவாக புலனாகும். இதற்கும் நான் இந்த இடஞ்சொலியாக இதை பார்க்கிற போதுதான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் என்பதை இடஞ்சொலியாக இதனை கீழ்காட்டுறேன் பாருங்க. இப்படியாக ஒரு நீள்வட்ட பாதை, இதில் அவன் இடஞ்சொலியாக இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான், இங்கே ஆரம்பிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இந்த இடத்திலே இருந்து அவன் இடஞ்சொலியாக, அதாவது நடக்கின்ற போதும் இடஞ்சொலியாக நடக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இப்படியாக நடக்கின்றான், இப்படியாக அவன் 2 சுற்று நடக்கின்றான். ஒரு சுற்றை நான் இப்படி காட்டுறேன், உங்களுக்கு புரிந்தால் சரி. அடுத்ததை வேறு ஒரு நிறமையில காட்டுறேன். இப்படியாக அவன் தொடர்ச்சியாக அடுத்த தடவை நடக்கிறத கருத்த மையில காட்டுறேன். 2 தரம் சுற்றுகின்றான். இப்ப கேள்வி என்ன, அவனுடைய நிழல் இடதுகை பக்கத்திலிருந்து வலதுகை பக்கத்துக்கு எத்தனை தடவை மாறுகின்றது என்பதுதான் கேள்வி.
இப்ப நாங்க இதை கவனிக்கின்ற போது இடம்பலம் என கவனிக்கின்ற போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல இடதுகை பக்கம் வலதுகை பக்கம் மாறுவது எப்படி என்றால், இப்ப இவன் நடக்கிற திசையின்படி இப்ப இதுதான் அவன் ஆள் என்று வைத்துக் கொள்வோம். இவன் இடதுகை பக்கம் இங்கே இருக்கின்றது. அப்ப இடதுகை பக்கத்திலிருந்து வலக்கை பக்கத்துக்கு நிழல் எத்தனை தடவை மாறும் என்றுதான் இங்க கேட்கப்படுகின்றது. இப்ப இங்க சூரியன் கிழக்கு திசையில இருக்கின்றது. அப்ப இடதுகை பக்கத்திலே இருக்கின்ற நிழல் இப்படி அவன் நேரா போகிற போது முன்னால போகின்றது. பிறகு இங்க வருகின்ற போது அது இடதுகை பக்கத்திலே இருந்தது, அவன் இடதுகை இங்க வந்துவிடும், இது வலதுகை பக்கத்துக்கு மாறுகின்றது ஒரு தடவை. முதல் சிவப்பு கோட்ல வரைக்க ஒரு காபாரம், திரும்ப அவன் அடுத்த கருத்த கோட்ல வரைக்க இரண்டாவது தடவை இடதுகையிலிருந்து வலதுகைக்கு மாறும். அப்ப கேள்விக்கான விடை இரு தடவைகள் என்பது ஆகும். அன்போ மாணவ செல்வங்களே, இது முற்றிலுமாக காலை வகுப்பிலே அதிகால வேளையிலே எழுந்து இந்த வகுப்பில் ஈடுபடுகிற பிள்ளைகள் ஓரளவு நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் காலை வகுப்பு நிரந்தரமாக, அதாவது பரீட்சை 15ஆம் தேதி என்றால் ஒரு 10ஆம் தேதி வரையில நடத்தக்கூடியதாக இருக்கும். அதுவரையிலும் இந்த காலை வகுப்பு நேரடியாக நடக்கும். மேலதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளி இவ்வாறு வெளியிட்டுக் கொண்டிருப்பேன். அதுவும் அந்த 10ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கு மேல் இப்படியாக வெளியிடப்பட மாட்டாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.